தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அவரை கவர்ந்தவர்கள் பல நற்சாட்சிகளை அவர் சொல்லுகிறார். அது பற்றிதான சில காரியங்கள். நாத்தான்வேலை குறித்து கபடற்ற உத்தமனாகிய நாத்தான்வேல். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1:47-48. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பவுல் அவர்களை குறித்து பவுலாக மாறினார். சவுலை குறித்து புதிய ஏற்பாட்டில் பவுலை குறித்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15-16. யோவான் ஸ்நானகனை குறித்து எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். யோவான் 5:35-36. ஆச்சரியம் மூட்டும் விசுவாசியான நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 7:7-9. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார். இயேசு நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி எனக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளுக்கும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஒன்று, நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம், தம்முடைய சொந்த ஜனங்களின் அவிசுவாசம். மூன்றாவது, சிலுவையிலே கள்வனை குறித்து. அடியனை நினைத்தருளும் என்று அந்த கள்வன் கெஞ்சினான். லூக்கா 42:43, 23:42-43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த 5 காரியங்களை தியானியுங்கள். கர்த்தருடைய கடமைகளோடு கூட இருந்து ஆச்சரியமாக வழிநடத்தும். ஆமென்.